வணக்கம். தமிழ் இலக்கியத்தோட மாபெரும் ஆளுமைகள்ல ஒருத்தர் தான் ஜெயகாந்தன். அவரோட ஒரு கிளாசிக் சிறுகதையை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். கதையோட பேரு அக்ரஹாரத்து பூனை. இந்த கதை வன்முறைக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாமாங்க? சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த கதையோட இதயத்திலே இருக்கிற ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ஒரு பூனை, ஒரு கசாப்பு கடைக்காரர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பையனுக்கு வாழ்க்கையோட ரொம்ப ஆழமான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இந்த கதைக்குள்ள முழுசா இறங்குறதுக்கு முன்னாடி இதோட பின்னணிய முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஜெயகாந்தன் யாரு, அவர் உருவாக்குன இந்த அக்ரஹாரத்து உலகம் எப்படிப்பட்டதுன்னு முதல்ல பாப்போம். ஜெயகாந்தன் தமிழ் சிறுகதை உலகத்தோட முடிச்சூடா மன்னன்னு சொன்னா அது மிகையாகாது. அவரோட எழுத்துக்கள் தான் தமிழ் இலக்கியத்தையே உலக அளவுல கொண்டு போச்சு. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண கதை இல்ல. இப்போ இந்த மேற்கோளை பாருங்களேன், இது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஜெயகாந்தன் அக்ரஹாரத்தை எப்படி பார்க்கறாருன்னு இதுல தெரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றின் நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது ரொம்ப அழகாக தானே இருக்க வேண்டும். பாத்தீங்களா, அவருக்கு அக்ரஹாரம்ங்கிறது வெறும் ஒரு இடம் இல்ல, அது ஒரு அழகான பத்திரப்படுத்தப்பட்ட ஒரு நினைவு. நம்ம கதையோட ஹீரோவோட உலகம் இதுதான். சரி, இப்போ கதையோட மையத்துக்கு வருவோம். நம்மளோட ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள், அந்த பையன் அப்புறம் அந்த பூனை, இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். நீங்க நினைக்கிறத விட இவங்க ரெண்டு பேருக்கும் மத்திய சால ஒற்றுமைகள் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பையனுக்கு ரெண்டு முகம் இருக்கு. வெளியில எல்லா பெரியவங்க முன்னாடியும் அவன் ஒரு அமைதியான, அடக்கமான நல்ல புள்ள. ஆனா அவனோட இன்னொரு முகம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப பயங்கரமானது. தனியா இருக்கும்போது சின்ன சின்ன உயிரினங்களுக்கு அவன் ஒரு யமகிங்கரன் மாதிரி. இதுதான் இந்த கதாபாத்திரத்தோட மைய பிரச்சனை. அவனோட அம்மாவுக்கே இது தெரியும். அவங்க அவனை கூப்பிடுறதே எப்படி தெரியுமா? ஏ கடங்காரான்னு தான். செய்யறதையும் செஞ்சுட்டு பூனை மாதிரி உட்கார்ந்திருக்கியான்னு கேக்குறாங்க. பாருங்க, அவனோட தந்திரமான குறும்புத்தனத்தை நேரடியா அந்த பூனையோட ஒப்பிடுறாங்க. இதுதான் கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதையில பூனைங்கிறது வெறும் ஒரு பூனை இல்ல, அது அந்த பையனோட ஒரு கண்ணாடி பிம்பம், அவனோட இன்னொரு உருவம்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே வெளியில பார்க்க அமைதி, ஆனா உள்ளுக்குள்ள விஷமம் பண்றவங்க. ரெண்டு பேருமே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போவாங்க. ரெண்டு பேருமே ஒரு விதத்துல எல்லாருக்கும் ஒரு தொல்லை. இப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இயல்பாவே ஒரு மோதல் உருவாகுது. இங்க தான் அந்த பூனை வேட்டை ஆரம்பிக்குது. ஆனா அந்த பையனை பொறுத்த வரைக்கும் இது வெறும் வேட்டை இல்ல, இது ஒரு வீர தீர செயல். எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு ரொம்ப சாதாரணமான வீட்டு சம்பவம் தான். அந்த பேர் போன பூனை பக்கத்து வீட்டு மாமி வீட்ல பாலை தட்டி விட்டுடுது. அவ்வளவுதான், நம்ம பையனுக்கு இதுதான் தன்னை ஒரு ஹீரோவா நிரூபிக்க கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு. அப்போ அந்த பையனும் பூனையும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. அந்த பையனுக்கு எப்படி தோணுதுன்னா, அந்த பூனை தன்னை முறைச்சி ஒரு சவால் விடுற மாதிரி இருக்குதாம். உடனே அவன் இந்த விஷயத்த ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறான். அவன் கண்ணுக்கு அது வெறும் பூனையா தெரியல, தன்னோட சவாலை ஏத்துக்கிட்ட ஒரு எதிரியா தெரியுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ ஒரு பக்காவான பிளான் போடுறான். முதல்ல ஒரு கிண்ணத்துல பாலை வச்சு அந்த பூனையை உள்ள வர வைக்கிறான். அப்புறம் அதை வெந்நீர் அறைக்குள்ள தள்ளி பூட்டிடுறான். கடைசியா அந்த வில்லனை ஒரு கூடைக்குள்ள அடைச்சு தெருவுல தன்னோட வெற்றியை ஊர்வலமா கொண்டு போறான். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவன் தன்னை ஒரு பெரிய வீரனா நினைச்சுக்கிறான். அவன் அம்மா பூனை பாவத்தை குட்டிக்காதடான்னு எச்சரிக்கை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் அவன் காதலே விழல. ஏன்னா இப்போ அவன் அந்த அக்ரஹாரத்து பசங்களுக்கெல்லாம் ஒரு ஹீரோ. அவன் தனக்கான ஒரு நீதியை வழங்க போறான். அந்த மமதையில இருக்கான். சரி, இப்பதான் கதையோட கிளைமாக்ஸுக்கு வரும். தன்னோட இந்த லட்சியத்தை நிறைவேற்ற அந்த பையன் ஒரு ஆளை தேடி போறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவர்தான் அவனோட குரு, அவனோட ஹீரோ. அவன் எங்க போறான்னா, ஊர்ல இருக்கிற கசாப்பு கடைக்கு. அங்க இருக்கிற அந்த பெரிய மீச வச்ச கசாப்பு கடைக்காரரை தான் அவன் தேடி போறான். எதுக்கு அவரை பிடிச்சிருக்கு தெரியுமா? அவர் கொலை செய்யற தொழிலை பண்றதுனால தான். அந்த கத்திய வச்சு அவர் காட்டுற அதிகாரத்தை தானும் அடையணும்னு ஆசைப்படுறான். அவர்கிட்ட போய் ரொம்ப தைரியமா சொல்றான், இந்த பூனை ரொம்ப லூட்டி பண்ணுது, அதனால இத கொல்றதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அவனோட எதிர்பார்ப்பு என்னன்னா, கொலை செய்வதையே தொழிலா வச்சிருக்கிற இவரு தன்னோட இந்த நீதியான செயலுக்கு கண்டிப்பா உதவுவாருன்னு நினைக்கிறான். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த பையன் எதிர்பார்க்காத ஒரு பதில் வருது. கசாப்பு கடைக்காரர் ரொம்ப அமைதியா சொல்றார், நான் இதுவரைக்கும் பூனையை வெட்டினதே இல்லப்பா, ஏன்னா நாங்க பூனையை சாப்பிடுறதில்ல. இந்த ஒரு சாதாரண பதில் கொலைங்கிற செயலை பத்தின அந்த பையனோட மொத்த புரிதலையும் மாத்தி போடுது. இங்கேதான் ரெண்டு வித்தியாசமான உலக பார்வைகள் ஒன்னோட ஒன்னு மோதுது. பையனை பொறுத்த வரைக்கும் கொலைங்கிறது ஒரு விளையாட்டு, ஒரு தொல்லையை ஒழிக்கிற வழி. ஆனா கசாப்பு கடைக்காரருக்கு அது ஒரு தேவைக்காக செய்யப்படுற தொழில், ஒரு நோக்கம் இருக்கு. தேவையில்லாம ஒரு உயிரை எடுக்கிறது பாவோன்னு அவர் சொல்றார்.
அப்புறம்தான் இந்த கதையோடையே மிக ஆழமான ஒரு மாதிரி நம்மள உழுக்கிற ஒரு வரி அவர் சொல்றார். அந்த பையனை பார்த்து கேட்கிறார், விளையாட்டுக்கு உன்னை வெட்டினா என்ன, அவ்வளவுதான். அந்த பையனோட சாதாரணமான குரூரத்தை ஒரு கேள்வியால அவன் பக்கமே திருப்பி விட்டுறார். அந்த ஒரு கேள்வி அந்த பையனோட உலகத்தையே உடைச்சு போடுது. அது வரைக்கும் அவன் கட்டியிருந்த அந்த ஹீரோயிசம், அந்த கர்வம் எல்லாம் நொறுங்கி போகுது. அவனோட மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி அதுதான். அப்புறம் பாருங்க, அந்த பையனை தண்டிக்காம அந்த கசாப்பு கடைக்காரர் இரக்கத்தையும் இயற்கையையும் பத்தி ஒரு பாடம் எடுக்கிறார். பூனைனா சேட்டை பண்ணத்தான் செய்யும், குழந்தைங்கனாலும் அப்படித்தான்னு ரொம்ப அழகா சொல்லி அந்த பூனைய கூடையிலிருந்து திறந்து விட்டுடுறார். அன்னிக்கு ராத்திரி அந்த பையன் அழுறான். ஆனா அவன் அழுகிறது அவனோட பிளான் ஃபெயில் ஆனதுக்காக இல்ல. அவன் அது வரைக்கும் துன்புறுத்தின ஒவ்வொரு சின்ன சின்ன உயிருக்காகவும் அழுறான். வண்டு, தும்பி, நாய்க்குட்டின்னு அவன் காயப்படுத்தின எல்லாவற்றையும் நினைச்சு மனசு வருந்தி அழுறான். அதுதான் அவனுக்கு கிடைச்ச உண்மையான ஒரு தார்மீக விழிப்பு. கதை எப்படி முடியுது தெரியுமா? ஜெயகாந்தன் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இப்பவும் அந்த அக்ரஹாரத்திலே அந்த மாதிரி ஒரு பூனை இருக்கும் இல்லையான்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த குறும்புத்தனமும் அதே சமயத்துல அதுக்கான கருணையும் எல்லா இடத்துலயும் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? இது நம்மளுக்கு திருக்குறள்ல வர்ற ஒரு அழகான அறத்தை ஞாபகப்படுத்துது. தனக்கு வர்ற துன்பத்தை பொறுத்துக்கிட்டு மத்த உயிர்களுக்கு துன்பம் செய்யாம இருக்கிறது தான் தவம். இந்த கதை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. நாமளும் நம்ம வாழ்க்கையில விளையாட்டுக்கும் குரூரத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை எங்க வரையறோம்? யோசிச்சு பாருங்க.